வாசியுங்கள். எஸ்தர் 6வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னார். இப்பொழுது ராஜாவின் புஸ்தகம் திறக்கப்படுகிறது. இது ராஜாவின் சமூகத்தில் வாசிக்கப்படுகிறது. அப்படி வாசிக்கும் போது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 2வது வசனம், அப்பொழுது வாசற் காவலாளர்கள் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாய் அகாஸ்வேரோவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. இந்த வார்த்தை என்னோடு ரொம்ப இடைப்பட்ட, கடந்த நாளிலே அதிகம் ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை வைத்துதான் ஆண்டவர் இன்னைக்கான செய்தியை கொடுத்தார். ராஜா எடுத்து ராஜா சமூகத்தில் வாசிக்கப்படுகிற புஸ்தகத்தில் எது எழுதப்படுகிறது என்றால், ராஜா செய்த நன்மை என்னென்றல்ல, மாறாய் ராஜாவுக்கு மொர்தெகாய் செய்தது என்ன என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜா எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். மொர்தெகாய் மாத்திரமல்ல, அந்த அரண்மனையின் வாசலில் இருந்தது அநேகர் இருக்கிறார்கள். அந்த அரண்மனைக்குள்ள அநேகர் வேலை செய்கிறார்கள். இந்த ராஜாவினால் நன்மை பெற்ற அநேகர் அந்த பட்டணத்தில் உண்டு, அந்த ஏரியாவில் உண்டு. ஆனா ராஜாவின் புஸ்தகத்தில் எது எழுதப்படுவது முக்கியமாய் காட்டப்படுகிறது என்றால், ராஜா என்ன செய்தார் என்றல்ல, அல்லது மொர்தெகாய்க்கு என்ன செய்யப்பட்டது என்றல்ல, மாறாய் மொர்தெகாய் ராஜாவுக்கு என்ன செய்தார் என்று. ஹல்லேலூயா. எங்க நம்முடைய வாழ்க்கை என்கிற புஸ்தகத்தில் கர்த்தர் நமக்கு செய்தது நிறைய எழுதிட்டோம். கர்த்தர் செய்தது என்னன்னு கேட்டா, இப்போ ஒவ்வொருத்தரையும் விட்டா சாட்சி அடிச்சு விடுவோம். ஏன்னா கர்த்தர் செய்ததை சொன்னா இந்த ஆயுள் போதாது. அவ்வளவா எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், கர்த்தரால் நான் அதிக நன்மை பெற்றவன் சொல்றவங்க சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை என்கிற புஸ்தகத்தில் கர்த்தர் செய்தது என்னன்னு எடுத்து அந்த பேஜை திருப்பி பார்த்தால் அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, என் ஆயுள் அது பத்தாது. ஆனா பரலோகத்தில் ராஜாவின் சமூகத்தில் எடுக்கப்பட்ட புஸ்தகத்தில் அவர் என்ன செய்தார் என்று எழுதப்படாது, மாறாய் நான் கர்த்தருக்கு என்ன செய்தேன் என்பது எழுதப்படும். அப்படியானால் ஒரு கொஸ்டினோட இந்த செய்திக்குள் போக விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய புஸ்தகத்தை எடுத்து, உங்களுக்காக எழுதப்படுகிற புஸ்தகத்தை எடுத்து உங்க பேஜை திருப்பி நீங்க கர்த்தருக்கு என்ன செய்தீங்கிறத என்னெல்லாம் பார்க்கலான்னு திறந்தால் எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும், என் பேஜில் சிலது எழுதப்பட்டிருக்கும் என்று. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அநேகருடைய பேஜ் பிளைனாவே இருக்கு. ஆனா நம்ம பேஜ் நிரப்பிட்டே இருக்கிறாரு, செஞ்சுட்டே இருக்கிறாரு, நிறைய செய்யறாரு. அவருக்கு என்ன செஞ்சீங்கன்னு அந்த பேஜை திறந்து பார்த்தா பிளைனாவே இருக்கு. ஒன்னும் வேண்டாம், இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு பக்கம் கர்த்தர் உங்களுக்கு செய்தது எழுதுங்கள். அதை இன்னைக்கு எழுதி முடிக்காது. கொஞ்ச தூரம் எழுதும் போது நம்ம கண்ணெல்லாம் கண்ணீர் வந்துடும். எங்க கண்ணீர் வருது அங்க ஸ்டாப் பண்ணிருங்க. அடுத்த பேஜில் நான் கர்த்தருக்கு செய்ததுன்னு ஒரு டைட்டில் போட்டு எழுத தொடங்குங்க பார்க்கலாம். நான் வரும்போது அவனவனுக்குரிய பலனை நான் கொண்டு வருவேன்றார். எதுக்கு தெரியுமா? நீ எவ்வளவு பிளஸ் பண்ணப்பட்டிருக்கிறத பார்த்தது கிடையாது. நீ என்கிட்ட எவ்வளவு நன்மையை பெற்றிருக்கிற இதை பார்த்தல்ல பலன் வருவது. நீங்க என்னால எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க இதை பார்த்தல்ல பலன் வருவது. நீங்கள் கர்த்தருக்கா என்ன செய்திருக்கிறீர்கள் என்பது பார்த்துதான் கர்த்தர் எனக்கு பலனை கொண்டு வருவார் என்று நம்புறவங்க சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் வரும்போது பலனோடு வரார். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவர் கையில எனக்கான பலனும் இருக்குதுன்னு சொல்லும் போது, ஒரு திரள் கூட்டத்தின் நடுவில் நாம் நிற்கும் போது எல்லாருக்கும் அவர்களுக்குரிய பலனை கொடுத்து வரும்போது, இப்ப நான் என்ன வச்சு சொல்றேன், என் பக்கத்துல வந்து நின்னுட்டு அவர் தருவார்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் கையை இப்படி விரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு நான் தர்றதுக்கு என் கையில ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டார்னா, ஏசா எதுக்கு ரொம்ப அழுதார் தெரியுமா? யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனது கிடையாது. அப்பா கிட்ட என்ன சொல்லி கேட்கிறார் தெரியுமா? அப்பா, ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? இவ்வளவு அப்பாவுக்காக வாழ்ந்து, இவ்வளவு அப்பாவின் அன்பை ருசித்து, அப்பாவுக்காகவே எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இவ்வளவு நான் வாழ்ந்து ஆராதிச்ச பிறகு அவர் வரும்போது அவர் எனக்கு முன்னாடி வந்து கையை விரிச்சிட்டார்னா, ஆமென். கையை விரிச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் பலன் கொடுக்கும் போது என்ன கூப்பிட்டு சொல்லணும், உன் கிரியைக்கு தக்க பலனை நான் கையில வச்சிருக்கிறேன்.
எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விரும்புறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வெறுமை வந்துடக்கூடாது, உம்முடைய புஸ்தகத்தில் நான் உமக்கு செய்யப்படுவது எழுதப்பட வேண்டும் என்று கேட்க விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. ஓ, நான் அல்ல. மறுபடி இந்த வார்த்தை சொல்ல இருதயத்தால், நான் அல்ல, நான் அல்ல. ஆண்டவரே, எனக்கு என்ன நன்மை செஞ்சிருந்தல்ல, நான் உமக்கு என்ன செய்தேன் என்பது எழுதப்படட்டும். என் புஸ்தகம் அநேகம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா.